நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய வலியுறுத்தி பெண்கள் காலிக்குடங்களுடன் நகராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி நகராட்சிக்குட்பட்ட மலையான்தெரு பகுதியில் மாதம் 2 முறை மட்டுமே வழங்கப்படும் குடிநீரானது மிக குறைந்த நேரம் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் இதுகுறித்து புகார் அளிக்கும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் காலி குடங்களுடன் தங்கள் குடியிருப்பு பகுதிகளிலிருந்து பேரணியாக வலம் வந்து நகராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்கள் பகுதிகளில் தொடர்ந்து நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய வேண்டும், அதுவரை தென்காசி நகராட்சியிலிருந்து வெளியேறுவது இல்லை என கூறி அடுப்பு மற்றும் பாத்திரங்களுடன் உணவு சமைத்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் எங்க உற்பத்தி பண்ணதும், எங்க இருந்து கொண்டு வரோம், எப்படி டெலிவரி பண்ணதும், இதை எதுவுமே ஆய்வு பண்ணாம இவங்க அலுவலகத்தில் இருந்து கொண்டு முக்கியமான வேலைகளை மட்டும், அதாவது அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய எந்த பணிகளுமே பார்க்கல. மிக சிறப்பான ஊர் தென்காசி ஊர். கிட்டத்தட்ட குற்றாலத்தண்ணி இருக்கு, தாமிரபரணி இருக்கு. எந்த ஊர்லயுமே 2 ஸ்கீம் கிடையாது. இந்த ஊர்ல 2 ஸ்கீம் இருந்தும் 15 நாளுக்கு ஒருக்க குடிநீர் பண்ணிருந்தாங்க. இது இவங்களுடைய நிர்வாக ஃபெயிலியர் தான். இவங்களுடைய நிர்வாக ஃபெயிலியர் காரணமாகத்தான் இந்த மாதிரி நடக்கு. இன்னைக்கு சூழ்நிலைக்கு மலையாந்தேரு பகுதிக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வரைக்கும் இந்த இடத்துல இருந்து யாருமே போக